फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல மஞ்சூரியன் அப்படினாவே பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா சாஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு காய்கள்லாம் சேர்த்து வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வீடியோக்குள்ள போலாம் இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துறலாம் ஒரு கப் வந்து துருவன கேரட் நல்லா பொடி பொடியா துருவிக்கோங்க அதோட ஒரு கப் துருவன முட்டைக்கோஸ் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ண பீன்ஸ் இதுல நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்து கூட பண்ணலாம் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷா இடிச்ச மிளகு தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா இத கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு சேர்க்கணும் 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இத நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே உங்களுக்கு நல்லா பிசைய வரும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சொத சொதன்னு போயிடும் ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அதுவும் தெளித்து தான் சேர்க்கணும் இதை நல்லா கலந்துடலாம் பாருங்க இது சரியா இருக்கு நான் உருண்டையா உருட்டிக்க போறேன் இப்போ பால்ஸ் எல்லாம் நல்லா உருட்டி வச்சிட்டேன் இப்போ இத போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துறலாம் ஆயிலை வந்து மீடியம்ல சூடு பண்ணியாச்சு இப்போ உருண்டைகளை போட்டு ஒவ்வொண்ணா பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு லைட்டா பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படினா மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் சோள மாவு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சரியா வரும் இப்போ இது ஒரு சைடு நல்லா பிரவுன் ஆகட்டும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இப்போ இத நம்ம வெளிய எடுத்துறலாம் அடுத்தடுத்த பீஸை இதே மாதிரி நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன் மீடியம்லயே வச்சு பண்ணுங்க அப்பதான் நல்லா உள்ள நல்லா வேகும் இல்லாட்டி செவந்துரும் ஆனா உள்ள வேகாது சோ அளவான சூட்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கங்க இப்போ மஞ்சூரியன் பண்றதுக்கு ஒரு 2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாவே ஆயில் சேர்த்திருக்கேன் நான் அந்த ஃப்ரை பண்ண இல்லங்களா அந்த ஆயிலை தான் சேர்த்திருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கேன் கூடவே நல்லா பொடி பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டு இஞ்சி மாத்தி சொல்லிட்டேன் இத வந்து லைட்டா ஃப்ரை ஆகணும் இது நல்லா வாசமா இருக்கும் இப்போ இதோடவே நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணனும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு கூடவே நம்ம கொடமிளகா சேர்த்துக்கலாம் yellow green red capsicum ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன் இந்த கொடமிளகாய்க்கும் வெங்காயத்துக்கும் மட்டும் லைட்டா சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷா நுணுக்குன மிளகுத்தூள் இப்போ இதல நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்தறலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு இத கலந்து விட்டுறலாம் சாஸ் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜ் பால்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து இது ட்ரையாக ஒரு ஸ்டார்டர் மாதிரி செய்கிறேன். நீங்கள் வந்து கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே கலந்து விட்டுட்டிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பால்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கடைசியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் தூவி நம்ம இறக்கிடலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான வெஜ் மஞ்சூரியன் ரெடி. ஸோ இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதையும் நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டான மஞ்சூரியனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக இந்த வெஜ் மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் என்னோட வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.